Ask and walk. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பாகத்தை வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாய் இரவின் கேட்டுக்கொள்கிறேன். 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆஸ்க் அண்ட் வாக். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆனா கேட்டதின்படியே நாம் நடக்கவும் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்திரவான்களாக நடத்தல் என்பது என்னன்னா, பாத்திரமாக. பாத்திரம்னா என்னன்னா, அதுக்கு என்ன சொல்லலாம், அதுக்கு தகுதியோட, எஸ், அந்த குவாலிட்டியோட. நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆண்டிடத்துல ஜெபம் பண்ணுறேன்னா, அந்த டாக்டர் ஆகிறதுக்குரிய அந்த முயற்சிகள், பயிற்சிகள், அந்த சுத்தம். சில பேர் டாக்டர் ஆகிறேன்னு கையில் இவ்வளோ நகை வளர்த்தி வச்சுட்டு இருப்பாங்க, பேய் மாதிரி. என் மக கூட ஒரு தடவை நகை வளர்த்தி வச்சிருந்தேன். நான் கேட்டேன், ஒரு சர்ஜனாக இருக்க, நீ எப்படி நகை வளர்த்துற, எப்படி அந்த டாக்டர் அளவு இல்லைப்பா, க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கோ, 2 க்ளவுஸ் போடுவோம். நான் சொன்னேன், நீ அன்ஃபிட். என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபிட். முதல்ல நகத்தை வெட்டணும். நீ சர்ஜன், நகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த க்ளவுஸை கிழிச்சிட்டு ஏதாவது ஒரு ஓட்டையாச்சுன்னா பேஷண்ட்டுக்கு பிரச்சனையாகும். எல்லாத்தையும் வெட்டு அப்படி சொல்லி எல்லா நகத்தையும் வெட்ட சொன்னேன். அதே மாதிரி ஒரு டாக்டராக இருக்கணும், பல்லெல்லாம் சுத்தமாக இருக்கணும், வாயெல்லாம் சுத்தமாக இருக்கணும், உடல் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த மருத்துவத்துறையில் முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்தம், சுத்தம், சுகாதாரம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயினான லைன். அப்போது ஒரு தகுதியோடு இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிப்பதற்கு தகுந்தாறு போல, நம்ம ஆண்டிடத்துல கேட்கறதுக்கு தகுந்தாறு போன்ற தகுதியான பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது கர்த்தர் உணர்த்தின காரியத்தை மட்டும் இங்கே சொல்ல. சப்ஜெக்ட் நிறையா போகலாம், நிறைய விதவிதமாக பேசலாம். ஆனால் நம்முடைய சபைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கபடி தேவன் தருகிற காரியத்தை உங்களுக்கு நான் இந்த காலை வழியில் நான் சொல்கிறேன். நைட்டில் பிரயாணத்தில் வந்தேன், என் மனைவிக்கு லோ பர்த் கிடைக்கல. அப்புறம் ஆண்டவர் கிருபையினால் ஜெபம் பண்ணிட்டு மனசில் எப்படியாவது கர்த்தர் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி ஒரு சைடு லோ பர்த் கிடச்சிச்சு. அவங்கள ஒரு 1:30 மணிக்கு அவங்கள படுக்க வச்சுட்டு நான் மிடில் பெர்த் மேலே ஏறி உட்காந்தேன். ஆனால் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக வசனமாக ஓடிட்டு வந்துச்சு. அவ்வளோதான், தூக்கமே இல்லை. ராத்திரி முழுசு தூங்கலை. போய் வீட்டுக்கு வந்துட்டு வசனத்தை தியானம் பண்ணிவிட்டு ஓடியாந்துட்டேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு நேராக நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பேதுரு சீஷர்கள் எல்லா படகுல போயிட்டுருக்காங்க. ஆண்டவர் அவங்க கூட வரல. ஆனால் ஒரு மிட் நைட்டில் ஆண்டவர் ஏத்தாப்புல நடந்து வராரு. ராத்திரியில் கடல் மேலே ஒரு மனுஷன் நடக்கிறத பார்த்தோன்னே, இது நிச்சயமாக மனுஷன் கடல் மேலே நடக்க முடியாது, தண்ணி மேலே நடக்க முடியாது, பேய் தான் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பயத்தில் அலறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பேய் இல்லைப்பா, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீரா என்றால், இயேசு கிறிஸ்துவா இருந்தால், எங்கள் குருநாதரா அப்படின்னா, பேய் இல்லை அப்படின்னா நான் என்ன செய்ய, உங்ககிட்ட நீர் நடக்கிறீங்களே, நானும் நடக்கிறேன், நான் நடந்து வரக்கு கட்டளையிடுங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வா அப்படிங்கிறார். உடனே அவன் படகுலேருந்து குதிக்கிறான், நடந்தான் அப்படின்னு போட்டுருக்கு. ஆனால் காற்று பலமாக அடித்து அலை கொஞ்சம் அப்படி எழும்புனோன்னா இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சு. பயம் வந்தவன் மிராக்கிளா நடந்து கொண்டிருக்கிறவன், அவன் என்ன கேட்டான், நான் நடக்கணும்னு கேட்டான், தண்ணி மேலே நடக்கணும்னு கேட்டான். அது அவன் கேட்டது. இப்போ கேட்டதன்படி அவன் அதில் குதிச்சுட்டான், நடக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனுடைய தகுதி என்னன்னா, இங்கே ஒரு மைனஸ் ஆயிடுது. அவன் பயப்படுகிறவனா இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனா இல்லை. பயந்து அமிழும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட.
ஏன் பயப்பட்ட, அதாவது சந்தேகங்கிறத விட இங்க வந்து என்னன்னா ஏன் பயப்பட்ட. ஏன்னா வசனங்க சொல்லுது, அவன் பயந்து அமிழ்ந்து போகையில். என்ன சொல்றது? பயந்து அமிழ்ந்து அமிழ்ந்து. போகையில். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கு அல்லது நம்ம தேவனிடத்துல கேட்கறதுக்கு நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா பயம். இப்போ உதாரணமா உங்க பிள்ளை அல்லது உங்க பையனை ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன தோணும்? என்னால அவ்வளோ லட்சத்துக்கு நான் எங்க போறது? ஒரு வீடை நீங்க ஆசைப்படுறீங்க. சிஸ்டர் இந்த வீடு கட்ட எவ்வளோ ஆச்சு? கம்மி தான் சிஸ்டர். கம்மினா எவ்வளோ? ஒரு 88 லட்சம் தான் அப்படிங்கிறாங்க. எம்மாடி, நீங்களே கட்டுவீங்க சிஸ்டர், கட்டிடுவீங்க. இல்லை 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 இல்லை, எங்க போறது? பயம். அப்ப நல்லா கவனிங்க, நாம் ஆசைப்படுறோம், ஆண்டவரிடத்துல கேட்குறோம், ஆனா நம்ம பயந்தோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதுதான் நாம கேட்கறதுக்கு எதிராக நம்மை தடை செய்வது. என்னன்னா பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு போயிட்டு ஏனாக்கீரை பார்த்துட்டு வந்துட்டு, ஒரே கொலையுள்ள திராட்சை செடியை, ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வரான். ஐ விட்னஸா அது செழிப்புன்னு காமிக்கிறான், தேசத்தின் கனிகளெல்லாம் காமிக்கிறான். காமிச்சு போட்டு இவன் என்ன சொல்றான்? எப்பா அங்கே ஏனாக்கீரை கண்டோம், நெடுசா இருந்தோம், நாங்கள்லாம் அவன் பார்வைக்கு வெட்டிக்கிளிமா இருந்தோம், எங்க பார்வைக்கே நாங்கள் வெட்டிக்கிளிமா இருந்தாப்பா இருந்தோம் அப்படின்னு பயத்துல பேசுறான். அப்போ பயமானது என்னன்னா வேதனை உள்ளது. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் முன்னேற முடியாததுக்கு தடையா இருக்கிறது எதுனா பயம். நல்லா பயங்கரமா பாயிண்டா ஜெபம் பண்ணுவான், ஆனா என்ன செய்ய மாட்டான்னா பயத்தை விடவே மாட்டான். நான் நிறைய பயப்படுவேன், சின்ன வயசுலேருந்தே பயந்து பயந்து வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பயம். அப்போ ஒரு சமயம் ஆண்டவர், நீங்கள் ஏர்போர்ட் தாண்டி ஒரு கோயில் இருக்கும், இப்போ நல்லா டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க, ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் அங்கே நிறுத்தி அந்த குளத்துக்கு கரையில் இருக்கும். அது அந்த இடத்த தாண்டும் போது ஆண்டவர் சொன்னார், நான் பார்த்தேன் எல்லாரும் இப்படி பயந்துட்டே போகிறாங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி பயம் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், சரியான பயம் உனக்கு இருந்தால் தவறான பயம். அப்போ நான் ஆண்டவர் கேட்டேன், எது சரியான பயம், எது தவறான பயம்? அப்போ ஆண்டவர் சொன்னார், சரியான பயனா எனக்கு பயப்படுகிற பயம் சரியான பயம். எனக்கு பயந்து வாழ்றவன் மற்ற எதுக்குமே என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கா? இன்னைக்கு அந்த பயத்தை மாத்துங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஐயோ இவன் எப்படி இருக்கிறானே, எப்படி முன்னேறுவான், பயப்படுறீங்களா? கர்த்தர் என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்? எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க, நான் வேதத்தை மறந்தா பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் மறக்கலடா பைபிளை, ஆண்டுடைய வார்த்தையை மறக்கல. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். நான் சேர்த்து வச்சாலும் சேர்த்து வைக்கலினாலும் கர்த்தர் உனக்கு தர்றதை தருவாரா அப்படின்னு சொல்லுவாரு. கர்த்தர் தருகிறார், தந்து கொண்டும் இருக்கிறார், தந்தார், இதுவரைக்கும் நடத்துகிறார், இனிமேல நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு கவனிங்க, இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கும் அதிசயம் நடப்பதற்கும் உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கும் தடையா இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் பயப்படுகிற பயம். இந்த காலவெளியில ஆண்டவர் சொல்கிறார், உங்க பயத்தை உங்களை விட்டு எடுத்துருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சொல்கிறது 5-6 வசனத்துல, நீங்கள் பணாசை இல்லாதவர்களா இருந்து உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை இப்ப இந்த வார செலவுக்கு காசு இல்லாம எங்க கடன் வாங்கலாம் நீங்க யோசிக்கலாம். அல்லது அடுத்த மாசம் பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸுக்கு நான் என்ன செய்வேன் நீங்க யோசிக்கலாம். இன்னும் போக போக அவங்களை படிக்க வைக்க நிறைய செலவாகுமே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, வருமானத்தில் ஒரு பெருக்கம் இல்லைன்னு நீங்க பயப்படலாம். ஆனா ஒன்று சொல்றேன், நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லணும். சகாயர் என்றால் லார்ட் இஸ் மை ஹெல்பர் என்ற அர்த்தம்.
அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எங்க இருந்து எனக்கு சகாயம் வரும், ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப இந்த காலவெளியில கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். மத்திய 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது. அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அங்க ஆண்டவர் படகுல தான் இருக்காரு, கடல் கொந்தளிக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் தண்டு வலிச்சு பார்க்கிறான். கடைசியில ஆண்டவரை எழுப்பி கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சில நேரங்களில் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கொந்தளிப்பா தான் இருக்கும், பிரச்சனைகளா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். போன வாரம் ரூபா சார் சொன்னது போல வேலையை விட்டு ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் கொந்தளிக்கிற எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தி உங்களை கரை சேர்க்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த காலவெளியில தெளிவா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, நீ விசுவாசி, ஆனா என்ன செய்யாத, பயப்படாதே. நீ என்னத்துக்காகலாம் ஜெபம் பண்றையோ அது நடக்கும்னு விசுவாசி. நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு கலங்கம், பயம், குழப்பம், சஞ்சலம், வேதனை உங்களுக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? அதுதான் அவர் கொடுக்கிற மெசேஜ். நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? பயப்படாத, நான் பார்த்துக்கிறேங்கிறார். நீ பார்க்க வேண்டாம், நான் பார்க்கிறேன். நீ கேட்க வேண்டாம், நான் கேட்கிறேன். நீ செய்ய வேண்டாம், நான் செய்யறேன். நீ எதிர்கொள்ள வேண்டாம், நான் உனக்காக எதிர்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்கிறார், என் சமாதானத்தையே வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. நம்ம பழைய ஏற்பாடு என்று சொல்லி ஒதுக்குவதற்கு பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வசனம். ஆகவே இந்த காலவெளியில உங்களில் யாராவது ஏதாகிலும் ஒரு பயம், எதிர்காலத்தை கொடுத்த பயம், பிள்ளைகளை கொடுத்த பயம், தேவைகளை கொடுத்த பயம், கவலை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நீங்கள் இந்த காலவெளியில பயத்தோடு இருக்கிற மக்களா இருந்தால், பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிற மக்களா இருந்தால், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனாலும் மனசுக்குள்ள பயம் இருக்கிறது என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, ஆனா பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப பயப்படாமல் எபிரேயர் 13 படி தைரியமாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி நடக்கணும்? நீங்க சொல்லணும், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதுதான் தைரியம். கர்த்தர் பார்த்துக்கொள்ள. ஏய், என்ன லூசு மாதிரி பேசுற? அவர் பார்க்கிறாரு தான், ஆனாலும் இந்த பணம் இவ்வளவு தேவைப்படுமே, என்ன செய்ய போற? நீங்க திரும்பவும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நிச்சயமாகவே நம்முடைய தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேள் ஆனா கவலைப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். கேள், பயப்படாதே. இரண்டாவது, கேள், கவலைப்படாதே. கவலைப்படாம நீங்க நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் முதல்ல 1 பேதுரு 5:7 வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனவரையால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்கிறார், உங்கள் எதிராளிகள் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலே உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறிருக்கிறது என்று அறிவீர்களே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. சில நேரங்களில் அசுத்தாவிகளினால போராட்டம், சில நேரங்களில் பிசாசின் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள், சின்ன சின்ன விபத்துகள், சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில மன உளைச்சல்கள், சில நேரத்தில் வீட்டில் இரிட்டேஷனாகவே இருக்கும். சில நேரத்தில் வேலை ஸ்தலங்களிலே பிசாசின் வல்லமையினால் ஆளுகப்பட்ட மக்கள் நம்ம எரிச்சல் ஊட்டுவார்கள், நமக்கு தொந்தரவுகள் கொடுப்பார்கள்.
நம்மை உபத்திரவப்படுத்தி பார்த்து ரசிப்பார்கள், நம்மை கேலி கிண்டல் செய்வார்கள், நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், நம்மை வேதனைப்படுத்தி சுகம் காண்கிறவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் அசுத்தாவினால பாதிக்கப்பட்டவர்கள். சவுல் என்ன பண்ணனா, ஈட்டி எடுத்துட்டு தாவீதை பார்த்து தாவீது நல்லா தான் செய்வான், ஆனா அவனுக்கு இவன் என்ன பண்ணுவான், சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பா, இவன் ஈட்டி எடுத்து குத்துவான். இதை போல உங்களை தாக்குகிற மக்கள், அசுத்தாவினால் தாக்குகிற மக்கள் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய தேவைகள் மத்தேயு 6:30 இருக்கிறது. விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் அற்ப விசுவாசி, நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம், ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அதை மறந்துடுவோம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுற காட்டு புழுக்கு கத்தரை விழுதும் உடுத்தி விட்டால் அவர் உங்களுக்கு உடுத்தி விப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகவே கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உணவையும் உடையையும் பத்தி சொல்லிட்டு காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு 2 தடவை சொல்லிட்டு, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட, அதாவது தமிழ்ல ஒழுங்கா மொழியாக்கம் செய்தா, ஒரு ஆயுசு நாட்கள் ஒரு நாளை கூட்டவும் முடியாது, ஒரு நாளை குறைக்கவும் முடியாது. கவலை விசுவாசத்தின் எதிரி. கவலை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதை போல் அது வெளிப்படுத்துகிறது. அது டூப்ளிகேட் பிரசவ வலி. என்ன பிரசவ வலி? டூப்ளிகேட்டான ஒரு பிரசவ வலி. பிரசவ வலி ஒரிஜினலா வர்றதுக்கு முன்னால அப்பப்போ வலி வரும் பாருங்க, அந்த மாதிரி டூப்ளிகேட் வலின்னு அதை சொல்லுவாங்க, பொய் வலி என்று சொல்லுவார்கள். அதை போல இது என்ன பண்ணுன்னா, இது எதையுமே செய்யாது, ஆனா நம்மளுடைய பலனையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் அது குறைச்ச விடும். நீங்க கவலைப்படாமல் உங்களுக்கு கவலையே இல்லையா? சில துக்கத்தின் ஆவிகள் இருக்கும் பாருங்க, பெணினாலை போல நம்ம துக்கப்படுத்துகிற சில துக்கத்தின் ஆவிகள் இருக்கும். இது என்ன பண்ணும், நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிங்கன்னா, ஓவரா சிரிக்காத, இன்னும் இருக்கு, நீங்க அழுகக்கூடிய நாள் இருக்குன்னு சொல்லும். நீங்க உடனே சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தான். அல்லேலூயா. பேதுரு கிட்ட இருந்துட்டு உனக்கு இப்படி நடக்கூடாதுன்னு பேசு இல்லையா, அவர் பேதுரு கிட்ட பேசல, பேதுருக்குள்ள இருந்த சாத்தானுக்குள்ள பேசு. சாத்தானை பார்த்து அப்பாலே போ சாத்தானே, பின்னால போப்பா சாத்தானே, முன்னால வா பேதுருனார். இப்போ நாம் என்ன சொல்லணும், என்ன ரொம்ப ஓவரா இழிக்கிற, உட்கார்ந்து அழுகிற நாள் இருக்குன்னா இல்லை, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிறவர்கள் நகைப்பார்கள், இப்பொழுது என்னுடைய வாய் ஆனந்த களிப்பினாலும் நகைப்பினாலும் இருந்திருக்கிறது. உங்களை சிரிக்க வேண்டாம்னு எங்க வசனம் இருக்கு? உடனே சொல்லுவாங்க, பிரசங்கில் எழுதப்பட்டது. பிரசங்க யார் எழுதுனா? சாலமோன் எழுதுனா. நகைப்புக்கு பின் மனதுக்கு துக்கம். அவர் பண்ணினதெல்லாம் அட்டூழியா. அவர் பொய்யான பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சாரு, அவர் துக்கப்பட்டு தானே ஆகணும். அப்ப எந்த சூழ்நிலை அந்த வசனம் எழுதப்பட்டதுங்கிறது பார்க்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிரிக்காத, நகைப்புக்கு பின் மனதுக்கு துக்கம் வரும்னு வசனம் சொல்லுது, அடுத்து துக்கம் வர போகுது பார் அப்படின்னு டபக்குன்னு சட்டர் போட்டுருவாங்க. சில பேருக்கு ஆல்வேஸ் சீரியஸா இருக்கணும், நெத்தி சொல்லிச்சுட்டே இருக்கணும், மூஞ்சி தொங்க போட்டுட்டே இருக்கணும், கையை இப்படி கன்னத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். கவலைப்பட்டு வீடு கட்டிட்டீங்கன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? கவலைப்பட்டதுனால நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? கவலைப்பட்டதுனால என் மகனை நான் வளர்த்திட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அப்ப யாருமே கவலைனால எதுவுமே செய்யலையே. ஒரு தவளையாவது தாண்டி போகும், ஆனா கவலை எங்கேயுமே போகாது, எதையுமே செய்யாது. ஏன் கவலைப்படணும்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றார், கவலை ஒரு பெரிய தடை, அது சத்ருவினால் உருவாக்கப்படுகிற ஒரு தந்திரம், அது மாயையான அவநம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய விசுவாசத்தினுடைய எதிரி. உங்களுக்கு வரக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தடை செய்து தேவன் தரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம உங்களை குற்றுயிராக்கக்கூடியது. ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்தணும். அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அப்படியே நான் ஏதாவது ஞாபகத்துல 1-2 அவர்கிட்ட புடுங்கி வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு முழங்கால் படி போட்டு என் கவலைகளை ஆண்டவரே உமது பேர்ல வைத்து விடுகிறேன்னு விட்டுருங்க, அவர் பார்த்துக்கொள்ளும். இன்னைக்கு தடை எதுவென்று கர்த்தர் சொல்றார் தெரியுமா? அற்புதம் நடப்பதற்கு, உயர்வு வருவதற்கு, ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருப்பது உங்க கவலை தானே தவிர எவனும் பிள்ளி சுனியும் வைக்கல. புதுசாக தான் சம்பளத்துக்கு ஆள் போட்டு கூட்டிட்டு பிள்ளி சுனியும் வைக்கணும். நம்ம ஆளுகளை என்ன சொல்ல, எவனோ சூனியம் வச்சுட்டான்,
எவனோ மந்திரம் வச்சுட்டான், அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டு வரும்போது அவன் வெயிலுக்கு தாகத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கடையில் வாங்கிட்டான். அந்த ஆள் உருட்டிட்டு போனான் பார்த்தியா, அவன் பார்த்த மாந்திரிகவாதியாக இருக்குது. அவன் பாவம் பொண்டாட்டி பிள்ளைகளோட அவன் சாப்பாடு சாப்பிட்றான். பிரம்ம ஒன்று பயம், ரெண்டாவது கவலை பயங்கர மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், கவலைப்படாதீங்க. மத்தேயு 7:11 வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பொல்லாத பெற்றோராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா நன்மையானவர்களை தருவார். இது பழைய ஏற்பாடு இல்லைங்க, புதிய ஏற்பாடுங்க. இது தீர்க்கதரிசிகள் எலியாவோ எலிசாவோ சொன்னது இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொன்னது. நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரம் ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தர் நாம நம்ம பிள்ளைகளுக்கு செய்யறதை விட நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவார். ஆமென், அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருவீங்க, ஆனா வேலை வாங்கி தர உங்களால முடியாது. இப்போ நீங்க சொல்லணும் தானே, நான் படிக்க வச்சேன்னு சொல்றீங்கல்ல, நான் வேலை வாங்கி தந்தேன்னு எந்த பெற்றோராக சொல்ல முடியுமா? கேட்டிருக்கீங்களா? we have limited power. ஆனால் நாம் என்ன பண்றோம், பணம் இருந்தா நான் படிக்க வச்சிருவேன் நம்ம நினைக்கிறோம், பணம் இருந்தா என் பிள்ளையை உருவாக்குறோம்னு நினைக்கிறேன். இல்ல, பணத்தினால நம்மளால எதையும் செய்ய முடியாது, நம்ம ஞானத்தினால எதையும் செய்ய முடியாது. உண்மை என்னன்னா, நம்ம பிள்ளை படிச்சதும் கர்த்தருடைய பலத்தினால, அவர் நமக்கு பணம் கொடுத்ததுனால தான் அவனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். ஆனா நாம என்ன சொல்லுவோம், நான் உழைச்சு வேர்வை சிந்தி ஃபீஸ் கட்டி நீ படிச்ச. நான் என் பிள்ளைகிட்ட அப்படி சொல்லவே மாட்டேன். ஆண்டவருடைய காசுல ஆண்டவர் உன்னை படிக்க வச்சாருன்னு தான் சொல்லுவேன், நான் படிக்க வச்சேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோடது என்று சொல்வதற்கு நானே அவருக்கு சொந்தம் இல்லை. நாம எதையை போய் என்னோடதுன்னு சொல்ல முடியும்? அப்ப நல்லா கவனிக்கணும், நம்ம தேவன் நம்முடைய பிள்ளைக்கு வேலையை தருவாரானால் நம்ம பிள்ளையை படிக்க வச்சதும் அவர் தான். ஆமென். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதும் அவர் தான். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அற்புதமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று பரமபிதா அடைந்திருக்கிறார். 34 வசனம் மத்தேயு 6:34 வாசிக்கிறோம். அதே போல தெரிஞ்ச வசனத்துல நேரம் போகிறனால வேண்டாமா, 33 வசனத்திலையும் வாசிக்கிறோம். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியத்தை, கவலைப்படுறதை விட்டுட்டு அவரை முதன்மையாய் தேடுங்கன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப முதல்ல பயப்படாதீங்க, ரெண்டாவது கவலைப்படாம விசுவாசிங்க, மூன்றாவது பாத்தீங்கன்னா சந்தேகப்படாம விசுவாசிங்க. பயம், கவலை, சந்தேகம், இந்த பயமும் கவலையும் கலந்ததுதான் சந்தேகம். இது ஒரு மாதிரியான ஒரு ஆள். என்னன்னா மார்க் 11:23-24 சொல்லுது, படிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வேகமாக. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, மழை போய் சமுத்திரத்துல போய் விழுன்னு சொன்னா தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் சொந்தப்படியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை விட ஒரு ஆதாரமான வசனத்தை நம்மளால தேட முடியாது. சந்தேகப்படாம விசுவாசிங்க, கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆனா சந்தேகப்படாம விசுவாசிங்க. முதல்ல என்ன செய்யணும், பயப்படாம தைரியமா இருந்து விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கவலைப்படாம விசுவாசமா இருக்கணும். முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியை தேடணும். மூணாவது என்ன செய்யணும், சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். சந்தேகப்படாம விசுவாசித்தா, ஜெபம் பண்ணிட்டு அல்லது ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு சந்தேகப்படாம விசுவாசித்தா ஆண்டவர் என்னையே நம்புறான். போன வாரம் படிச்சோடைய தலைப்பேசுறோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான வசனங்கள், மனசுல எழுதி கொள்ளுங்க இந்த வார்த்தைகள். இது உங்களை பலப்படுத்தும். உங்க சூழ்நிலைகள் எப்படி நெகட்டிவா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் உங்களை உயர்ந்த மலையில கொண்டு உங்களை வச்சு காப்பாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு சுற்றிலும் விரோதமா இருக்கிற 16 வயதுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ரட்சிக்கும் தேவனாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 5-8 வசனங்களை வாசிச்சோம்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு அதை பூர்ணமாய் தந்தருளுவார். ஆகிலும் அவனை எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். எங்க அம்மா நான் 8வது படிக்கும் போது எனக்கு சொன்ன வசனம் அது அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையொன்று ஓடுகிற கடல் அலைகளைப் போல
இருப்பான். இருமனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பான். அவன் எதையாகிலும் கர்த்தரிடத்தில் பெறலாம் என்று எண்ணாதிருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு வசனம் தெளிவா சொல்லுது. அவ்வளவுதாங்க, ஹalleluya. வேற மேட்டரே கிடையாது. ஆமென். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு அல்லது நீங்க கேட்டுட்டு பயப்படாம தைரியமா இருங்க, கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆமென். அடுத்ததாக ஆண்டவரத்துல கேட்டுட்டு தேவன் ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடிட்டு இருங்க, கவலையே படாம இருங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஹalleluya. மூன்றாவது ஆண்டவரத்துல கேட்டுட்டு அவர் நிச்சயம் தருவாருன்னு சொல்லிட்டு சந்தேகப்படாம இருங்கிறார். இந்த 3 விஷயத்தை மட்டும் ப்ராப்பரா செய்யுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது அந்த 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்துல அவன் நமக்கு தான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஒரு ஹைலைட்டான ஒரு வார்த்தை என்னன்னா 17ஆம் வசனத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனை எப்படி பார்த்தார்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற கர்த்தருக்கு முன்பாக. ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆதியில ஒரு வெறுமை இருந்தது. ஆனா அந்த வெறுமையில ஆண்டவர் வானத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்து தூதர்களை படைத்து இந்த பூமியும் படைத்தார் என்பதை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். நம்ம படிக்கிறோம், நம்புறோம், ஆனா உண்மையாவே விசுவாசிக்கிறோமான்னு கேட்டா நம்ம அதையெல்லாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். நமக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை, ஆண்டவர் தருவாரான்னு கேட்டா நமக்கு விசுவாசம் வர்றதில்லை. நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கிட்ட இல்லையே எப்படி கிடைக்கும், எனக்கு உதவி செய்யறவங்க இல்லையா எப்படி கிடைக்கும், எனக்கு வருமானம் வர்றதுக்கான வழி இல்லையா எப்படி கிடைக்கும். நாம் என்ன சொல்றோம், இல்ல எப்படி கிடைக்கும், இல்ல எப்படி கிடைக்கும், அங்க ஒண்ணுமே இல்லை எப்படி கிடைக்கும். இப்ப எலியா கூட அந்த விதவை கிட்ட வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வானா இது கொண்டு வரேன்னு போனான். கொஞ்சம் அப்படியே சின்ன அடையை கொண்டு வானா அவன் சொல்ற உடனே இப்பதான் படிச்சான், கொஞ்சம் என்ன கொஞ்சமா அவ ஒத்துக்கிட்டா பாருங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் இருந்தால் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நம்ம ஆளுகளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க சக்கரை இருக்கும், ஐயோ இல்லை சிஸ்டர் ஒரு 2 ஸ்பூனாவது இருக்குமாக்கா, சுத்தமாகவே இல்லைப்பா, ஆமாம் இவளுக்கு கொடுத்து நான் சாயந்தரம் டீக்கு என்ன பண்ணுறதா மனசுக்குள்ள. ஆனால் அவகிட்ட ஒரு உண்மை பாருங்க, அவ இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் இருக்குங்கிறா. அப்போ சொன்னோன்னு இவர் சொல்ற அந்த கொஞ்சத்தில் ஒரு சின்னதை பண்ணிட்டு வாங்குறாரு. அப்போ நாமளா இருந்து என்ன யோசிச்சிருப்போம், சொன்னது தப்பா போச்சுடா, கொஞ்சம்னு சொன்னா இவன் ஆளை விட்டுருவான்னு பார்த்தா அதில் குடுறான்னு கமிச்சின்னு கேட்குறான்னு. அப்போ நல்லா கவனிங்க, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதுங்கிறத பொறுத்து கர்த்தர் வாங்க விரும்புறது இல்லை. நிறைய இருக்கு அவங்ககிட்ட வாங்கு, இது மனுஷன் நினைப்பான். ஆனால் கொஞ்சம் இருந்தாலும் அது வாங்குற கருத்து எதுக்கு தெரியுமா, அங்கே ஒரு நிறைவை அனுப்ப கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க கொஞ்சமா இருக்கும்போது தான் நீங்க சந்தோஷப்படணும், ஏன்னா அவர் அங்க நிறைஞ்சிருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். எல்லாம் அவருடைய வாழ்க்கையில எதிர்ப்பாக இருந்தது. நான் பல தடவை பிரசங்கித்திருக்கிறேன். அவன் சரீரம் செத்து போனது என்னாது இருந்தார், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தார். ஆனா வாக்கு பண்ணினர் உண்மையிலர் என்று அவிசுவாசப்படாம அவர் செஞ்ச ஒரு கிரியை என்ன தெரியுமா, அவரை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன மகிமைப்படுத்தினான், இன்னும் ஈசாக்கே பிறக்கல, ஈசாக்கை தந்தவரே தோத்திரம்னா. ஈசாக்கு அவரு தரல, இன்னும் சாரால் கர்ப்பவதியும் ஆகல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளர்றார். ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துறாரு, ஈசாக்கை எனக்கு தந்தவரே சோத்திரம், ஈசாக்கை தர வல்லவரே சோத்திரம், ஈசாக்கை தர போகிறவரே சோத்திரம், ஈசாக்கு நம்ம அற்புதமான குமாரனை தந்து விட்டதுக்காக சோத்திரம். இப்படி சோத்திரிக்கிறவராக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறார். என்னங்க இஸ்மவேல் தாக்கா ஈசாக்குங்கிறீங்க, உன்னையும் காணமே அப்படின்னா, நீ பார் சீக்கிரத்துல இந்த வீட்டில் ஈசாக்கு விளையாடுறத நீ பார்ப்பேன். ஆமென். சில நேரங்களில் நான் சில வீடுகளில் போய் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க, ஆமாம் நம்ம நிலைமை இப்போ இருக்குது, பாஸ்ட் ஏதோ வந்ததுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு போல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. விசுவாசிங்க. டீச்சர் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க பாஸ்டர், அது அப்படியே எனக்கு நடக்கும்.
அதனால நீங்க அப்படி போகும்போது என்ன சொல்றீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிட்டு நான் மறந்துடுவேன் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, நான் பயந்துட்டு கேட்பேன். ஐய்யய்யோ! நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அது நடந்துருச்சு பார்த்துருந்தேன்னா, சரி, சரி அப்ப இப்ப கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். என்னன்னா, சில நேரங்களில நம்முடைய விசுவாசம் ரொம்ப பலவீனமா இருக்கு. இது நடக்குமா? அவங்களுக்கு வந்த போலீஸ் கேஸு, கோர்ட் கேஸ்லாம் பார்த்தா, அது சாத்தியமே கிடையாது. நான் சொன்னேன், அம்மா இந்த வாரத்தில உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது பாருங்க. ஃபேவரா உங்களுக்கு சொல்லப் போறாங்க அப்படின்னு. கோர்ட் கேஸ்லாம் பல வருஷம் இழுக்கும் பாஸ்டர். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஆண்டவர் சேவனை விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். அடுத்த மாசம் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு தான் ஃபேவரா தீர்ப்பாயிருச்சு. பணமெல்லாம் வந்துருச்சும்பாங்க. எனக்கு நம்பவே முடியாது. ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிறாங்க. தேவ வசனத்தை கேள்விப்பட்ட போது மனுஷ வசனமா கேட்காம விசுவாசிக்கிறதுனால அது அப்படியே நடப்ப. சந்தேகப்படாம ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சந்தேகப்படாம விசுவாசிக்க நீங்க கத்துக்கொள்ளணும். அடுத்த ஒரு காரியத்தை சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி போறேன். 2வது ஒரு காரியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரியை விசுவாசமும் இப்ப நான் சொல்றது அடுத்தது 4வதாக இப்ப நான் சொல்றது விசுவாசமும் கிரியையும். முதல்ல விசுவாசமும் தைரியமும். 2வது விசுவாசமும் கவலைப்படாம தேவனுடைய ராஜ்யத்தை அவன் நீதியை முதலாவது தேடுகிற அனுபவம். 3வது விசுவாசமும் சந்தேகப்படாம ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையும். இப்ப 4வது படிக்கிறோம் விசுவாசமும் கிரியும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் கிரியை நம்ம பார்க்கிறோம். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ப்ராப்ளம் வருகிறது மந்தை மேய்ப்பருக்குள்ள. இப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் வராங்க, ஒரு முடிவெடுக்கிற நிலைக்கு வராங்க. ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், என்ன செய்யற அப்படின்னு கேட்கும்போது அவன் பார்க்குறான். ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அப்படின்னா நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். சோதம் குமர போற வழியெல்லாம் பசுமையா ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றான், இதுதான்ப்பா பெஸ்ட். அதுக்கு ஆப்போசிட்டா பார்க்குறான், ஒரே வனாந்திரமா இருக்கு, தண்ணி இல்லாத இடமா இருக்கு. ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறான், அவனுக்கு இலதலை வேணும், பொழைக்கிறதுக்கு அந்த தண்ணியெல்லாம் வேணும், அப்பதான் அவன் டெவலப் ஆக முடியும். என்ன தெரியுமா சொல்றான், செழிப்பா இருக்கிற அந்த இடத்துல நான் போய்க்கிறேன், நீ ஆப்போசிட்டா போய்க்க. அப்படின்னா வறட்சியானதெல்லாம் உனக்கு, செழிப்பானதெல்லாம் எனக்கு. இந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செழிப்பை நம்பி நான் என் தேசத்தை விட்டு நான் வரல, என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பி நான் வந்தேன். ஆகவே சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு அங்க சுயநலம் இல்லை, எனக்கு அங்க சுயஞானம் இல்லை, அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கிறேன்னு விட்டு கொடுத்தான். இங்க இருக்கிறவங்களில் யாராவது ஒருவர் அல்லது சிலர் உங்களுடைய சகோதரனிடத்திலேயோ சகோதரியினிடத்திலேயோ அல்லது உங்க குடும்ப வாழ்க்கையிலையோ விட்டு கொடுத்து போகிற ஒரு நபராக நீங்க இருந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு பேசுற வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் சொல்கிறார், நீ எந்த அளவுக்கு உனக்கு வேணும்னு நினைக்கிறத விட்டுட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காருன்னு விசுவாசிச்சு நீ விட்டு கொடுத்துட்டு நீ எது வேணுமோ எடுத்துக்கோ, நீ வேண்டாம் சொல்றதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ற நபராய் நீங்க இருக்கிறீங்களோ, இன்னைக்கு அந்த நபரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட கர்த்தர் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் இந்த செழிப்பான இடத்துக்கு போனான். அவன் போறது என்ன இடம் தெரியுமா, எதிர்காலத்துல ஆண்டவர் அழிக்க போகிற இடத்துக்கு போனான், சாபம் பிடித்த இடத்துக்கு போனான், தேவ கோபம் நியாய தீர்ப்பும் விளங்குற இடத்துக்கு. ஆனா இப்ப அது செழிப்பா இருக்கு. ஒரே ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, பிரியாணி என்ன, ட்ரெஸ் என்ன, பகட் என்ன, சென்ட் என்ன, ஒரே டம்பிகம் என்ன, பெருமை என்ன, பந்தா என்ன, எல்லாம் பயங்கர ஒரு ஆட்டம் பாட்டம். இங்க பார்த்தா அந்த வறட்சியான இடத்துல ஆபிரகாம் போகும்போது தண்ணி தாகம், வெயில், கஷ்டம், ஒரு நிழல் கிடையாது, ஒரு பச்சை கிடையாது, அப்படியே ஏண்டா இந்த பக்கம் வந்தோங்கிற மாதிரி இருக்கு. ஆனா முடிவு என்ன தெரியுமா, அந்த சோதோம் கொமோரா அழிந்து போனது. லோத்து எல்லாவற்றையும் இழந்து போனான், மனைவியும் ஒப்புத்துணா போனா, அவன் சந்ததியும் கேவலமா போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமுடைய சந்ததியை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிலைநிறுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க துவக்கம் வறட்சியில ஆரம்பிக்கலாம், ஆனா அது எழுச்சியா தான் இருக்குமே தவிர அது ஒரு நாளும் வீழ்ச்சியாக இருக்காது.
சோதோம் கொமோராவை தேடி போகிறவர்கள் செழிப்பா இருக்கிறது போல அவர்களுடைய ஆரம்பம் இருக்கலாம், ஆனா முடிவு நல்லா இருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசம் பாருங்க, அவனுடைய கிரியை என்ன தெரியுமா? அவன் விட்டு கொடுத்தான். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று அவன் விட்டு கொடுத்தான். சுய ஞானம், கண் பார்க்கறதையும் மூளை சொல்றதையும் அவன் நம்பல, அவன் தேவனை நம்பினான். அடுத்ததாக ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அதனால சொன்னார், நீ தேசத்து நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரின்னு சொல்லி அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேனார். நம்முடைய வாழ்க்கையிலையும் லோத்தின் ஆவி நம்ம இடத்துல ஒரு வேளை இருக்கலாம். நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் இதை பண்ணணும், எல்லாம் நான் தான் சுதந்திரவாளி, நான் தான் இவனை அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் இவனை உருவாக்குனேன். லோத்துக்கு அழைப்பு இல்லை, அழைப்புலாம் ஆபிரகாம் முடியுது சொல்லலாம் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் அதையெல்லாம் சொல்லலை. நான் தானே கூட்டு வந்தேன், நான் தானே பண்ணினேன், நான் தானே இவனை வாழ வச்சேன். ஆனா லோத்தை பிரிச்சு விடுற ஒரு ஆவி நம்மகிட்ட இருக்கணும். அதுதான் தேவனுக்கு உகந்த விசுவாசத்தின் ஆவி. கண்களின் இச்சையையும் மாம்சத்தையும் புயமலமாக்கி கொள்ற அந்த ஆவி நமக்கு வேண்டாம். அது வேண்டாம்னு லோத்தை அவன் விலைக்கு விட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றார், நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு. ஏன்னா ஆஸ்திரேலிய தேசத்தை கண்டுபிடித்த போது அந்த இடத்தை எப்படி பங்கு போட்டாங்கன்னா, ஒரு மனிதன் வேகமா ஓடி எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் டயர்ட் ஆகுற வரைக்கும் ஓடிட்டு அங்க போய் ஒரு குச்சியை நடுவான். அவன் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்திற்கு ஓடி முடிச்சானோ அந்த இடம் முழுதும் அவனுக்கு சொந்தம். கப்பல்ல இருந்து இறங்குவாங்க, ஒரு இடங்களுக்கு போவாங்க, அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. ஆபிரகாமுக்கு சொல்ல, நீ நடந்து திரியப்பா, நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தம். விசுவாசத்துல கீழ்ப்படுதலோடு நீங்க காத்து கொண்டு ஆண்டருக்காக நடக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா. எவ்வளவு விட்டு கொடுத்தீங்களோ அவ்வளவா நீங்கள் கெட்டு போகாமல் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இரண்டாவது காரியத்தை அவனுடைய கிரியைகளை, இரண்டாவது கிரியை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாசையை வெறுத்தல். முதல்ல அவன் விட்டு கொடுத்தான், ரெண்டாவது பொருளாசையை வெறுத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கும்போது அங்கே சோதோமின் ராஜா சொல்றான், எப்பா பொருளையெல்லாம் நீ எடுத்துக்க, ஜனங்களையெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சின் வாரியாகிலும் அதை கட்டற ஒரு சரட்டு, அதாவது ஒரு கயிறு ஆகிலும் என்ன செய்ய மாட்டேன், வாங்கி கொள்ள மாட்டேன்னு சொன்ன. வானத்தை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. நான் கர்த்தரால மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், வேற எவனும் நீ ஆசீர்வாதமாக்குறதுக்கு நான் காரணம்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் உங்களை நடத்தினவர் இன்னும் நடத்த வளவரா இருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன்ல, என் மனைவி பத்தி பார்க்கதான் ஆள் கூட்ட, ஆனா இப்படின்னு பேசுவாங்க. நான் அதே மாதிரிதான் பேசினாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. ஆண்டவரே, நான் பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருந்தாலும் நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோமே, என் மனைவிக்கு முன்னால் நான் குட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஆனா நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், என் மனைவி என் விசுவாசத்துல நடக்குதா இல்லையோ, என் மனைவி விசுவாசத்தினால கண்டிப்பா நல்லது நடக்கும். அல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என்னை மிரட்டி உருட்டி எல்லாம் வைக்கிறதெல்லாம் அவங்க தான் வீட்டில். நான் இங்கே தான் நல்லா தெம்பா பேசுகிறேன், வீட்லலாம் சொல்கிறபடி தான் கேட்பேன். ஆமாம், அவங்க பார்க்க ஒரு 4 அடி இருக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ஆமாம், பவர்ஃபுல் லேடி. என்னன்னா அந்த ஃபெய்த், ஒரு விசுவாசத்தினுடைய ஆவி. அப்படியே எங்கள் அம்மா பேசுகிற மாதிரியே பேசிட்டு போயிடுவாங்க. நான் அப்படியே வாயடிச்சுட்டு பேசாமல் உட்காந்து, அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை வராது, வாயடிச்சு போயிடுவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. இந்த சோதோமின் ராஜாவினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன்னா ஆபிரகாம் தான் ஜெயம் எடுத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாம் தான் நியாயப்படி சேரணும். ஆனா என்னால ஆபிரகாம் பொழைச்சான்னு இவன் சொல்லுவான்னு தெரியும். இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு சாபகரமான சொத்துக்கள் என்று தெரியும். தேவ கோபத்துக்கும் தேவனுடைய சாபத்துக்கும் ஏதுவான சொத்துன்னு தெரியும். ஆகவே ஆபிரகாம் அதை இச்சிக்கவில்லை. என்னைக்குமே ஒருத்தங்க கொடுத்துட்டாங்கன்னு உடனே வாங்கிடாதீங்க. அந்த பொருள்ல சாபம் இருக்கிறதா ஆசீர்வாதம் இருக்குதா நீங்க பார்க்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு டிஃபன்ல ஏதோ போட்டு கொடுக்குறாங்க, தெரியாம ஒரு ஸ்பூன் அதில் போட்டாங்கன்னா, கழுவி கொடுக்கும்போது ஸ்பூனை மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது, டிஃபன் மட்டும் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அப்படிலாம் நம்ம மனசுல தோணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாருங்க, நம்ம வீட்டில் 10,000 ரூபா பொருள் கூட இருக்கும், நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அந்த 10 ரூபா ஸ்பூன் பக்கத்து வீட்டிலேருந்து வந்துச்சுன்னா நமக்கு அது அவ்வளோ சந்தோஷம். அதை தொட்டு தொட்டு பார்த்து அந்த ஸ்பூன் மேலே. ஏன்னா
பிசாசு அது மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய கேர்ஸ், சாபத்தை கொடுக்கிறவனா இருக்கிறான். என் பொண்ணு நேற்றுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே கொடுத்த மெசேஜ் சொன்னாங்க. அந்த மெசேஜ் என் மெசேஜாக நான் காப்பி அடிச்சு சொல்லக்கூடாது. அவங்க சொன்னதை சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். சிங்கம் வந்துச்சு, அதை கிழிச்சு போட்டுட்டான். ஜெயம் வந்துருச்சு, ஜெயிச்சுட்டான், பிசாசை ஜெயிச்சுட்டான். திரும்பி வரான். சிங்கத்தோட டெட் பாடிக்குள்ள ஹனிகோம் இருக்கு, அதாவது தேன் கூடு இருக்கு. சிங்கமா உயிரோட வந்தபோது அதை ஜெயித்தவன் சிங்கம் செத்த போது அதன் இடத்துல தோற்று விட்டான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பிணம் நாற்றம் பிடித்தது, இவனை கொல்ல வந்தது. இப்போ அது செத்து போயிருச்சு. ஆனால் செத்து போன கிரியை என்பது பாவங்கள். ஆனால் அந்த பாவங்கள் மறுவடிவம் எப்படி எடுக்குதுன்னு கேட்டா, உள்ள தேனை வச்சுட்டு வா 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 என்று அழைக்கிறது. நிறைய நேரங்களிலே பாவங்கள் இன்பமாய் உங்களை அழைக்கும். இந்த பிணத்தினுடைய நாற்றத்தை கூட நீங்கள் சகித்து கொண்டு வாய்க்கு ருசியா தேன் வேணும் என்று அதை சாப்பிட சிம்சோனை போல போவில்லானால் நம்முடைய சாட்சிகள் கெட்டு போயிடும். இந்த பிணத்துக்குள்ள தேன் கூடு இருக்கிறது போல சில பொருள்களின் மேலே சாபங்கள் இருக்கும். அது சில சொல்லிடுறேன். ஆகான் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலையும் 24, 25 வசனத்திலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, சாபத்தீடான வெள்ளியில் பொன் பாலத்தையும் பாபிலோனிய சால்வை எடுத்து கூடாரத்துல புதைச்சு வச்சான். எரிகோவிலிருந்து கொண்டு வந்து அந்த சாபத்தீடான பொருள் என்ன பண்ணுச்சுன்னா, அவனையும் அவன் குடும்பமும் அழியும்படி செய்து அவனுடைய கூடாரத்தையே நாசம் செய்து விட்டான். 11, 12, 13 வசனத்தை சொல்றது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்ததும் சாபத்தீடானவர்களை எடுத்துக்கொண்டு வந்ததும் இல்லையோ, ஆகவே நான் உங்களோடு இரேன் என்கிறார். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சில பணங்களாகட்டும், சில பொருள்கள் ஆகட்டும், யார்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரோம், எங்கிருந்து எடுத்துட்டு வரோம், அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வாங்கிடக்கூடாது. அது சாபம் நிறைந்ததா இருக்குமானால் நம்முடைய குடும்பத்தையே வாரிசு இல்லாமல் அழிச்சு போடும். என்னங்க, நம்முடைய குடும்பத்தையே வாரிசு இல்லாமல் அழித்து விடும். இரண்டாவது சொல்றேன், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுல 20 24 வசனத்துல 16ஆம் வசனத்திலையும் 20 24 வசனத்தை பார்த்தா, நாகமான் குஷ்டரோகி வர்றான், 7 தடவை முழுகிறான், சுத்தமாகுது. எப்படியாவது கொஞ்சம் காணிக்க வாங்கன்னு சொல்றான். எலிசா விழுந்துட்டு, ஒன்றும் வேண்டாம், கிளம்பு நடையை கட்டு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்போ ஒரு புதிய மண் எடுத்துட்டு போறாங்கிறான், எடுத்துட்டு போங்கிறாரு. அவன் எடுத்துட்டு போயிட்டான். கேயாசி பார்த்தான், பொழைக்க தெரியாதவனா இருக்கிறான். இவன் கூட இருந்தா நானும் பொழைக்க தெரியாதவனா போயிருப்பேன். இவ்வளவு கொடுக்குற நிற்கிறான், வாங்காம இருக்கிறானே, நானாவது போய் வாங்குவேன்னு பின்னாலேயே போறான். போயிட்டு புழுகிறான். இப்பதான் ஒரு 2 தீர்க்கதரிசி வாலிபர்கள் வந்தார்கள், அவங்களுக்கு வைக்க ஒண்ணுமே இல்லை, அதனால என் ஆண்டவர் உங்ககிட்ட அனுப்புனாருன்னு சொன்னோன்னு அவன் மாற்று வஸ்திரங்களையும் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வெள்ளியையும் கொடுத்துட்டு 2 பேரை சுமந்துட்டு வர்றதுக்கு அனுப்பி விடுறான். மேடு வரைக்கும் சுமந்துட்டு வர சொல்லிட்டு இறக்கத்துல வீட்டு பக்கத்துல இவன் வாங்கிட்டு டபக்குன்னு கொண்டு போய் ஒரு ஓரமா ஒழிச்சிட்டு வெளியே அப்படி சும்மா நடந்து வந்தவனாட்டா எலிசாவுக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ கேயாசியை பார்த்து எலிசா கேட்குறாரு, எங்கப்பா போயிட்டு வந்த? சும்மா எங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன். அப்பா சொல்றாரு, நீ அந்த போயிட்டு அந்த மனிதனை விட்டு திரும்பும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? என்ன பண்ணன? நாகமானுடைய அந்த வெளியவா இச்சித்த தோப்புகளையும் வயல்களையும் வாங்கறதுக்கு காலமாயுது. அதனால நாகமானை பிடித்த குஷ்டதோஷம் உன்னை பிடிக்கும். ஏன் நாகமானுகிட்ட அவர் காசு வாங்கல? அந்த காசை வாங்கினா சாபம். ஏன் சாபம்? இந்த நாகமான் வீட்டுல யார் வேலை செஞ்சுட்டு இருந்தா? இங்க வர்றதுக்கு காரணம் யாரு? ஒரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை யாரு? ஆபிரகாமின் சந்ததி, ஆண்டோடைய பிள்ளை. சின்ன பிள்ளைன்னு போட்டிருக்கு. சாமுவேலையும் பால் மறந்த குழந்தை சின்ன பிள்ளைன்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன பிள்ளைய அவன் வீட்டில் ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளையா இருந்திருக்கும். அப்போ அந்த பிள்ளையோட அம்மா அப்பா இங்கே கொண்டு போட்டாங்க. யாரு கொண்டா? நாகமான் யுத்தத்தில் எடுக்கும்போது கொண்டான். அப்போ இந்த இஸ்ரவேலுடைய ரத்த பலிலாம் எங்கே இருக்கு? நாகமான் மேலேயும் அந்த சீரிய இராணுவத்தின் மேலேயும் இருக்கு. அப்போ தேவக்கோபம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. எங்கிருந்து இந்த பணமெல்லாம் எடுத்துட்டு வந்த? யுத்தத்தில் கொள்ளையடிச்சுட்டு கொண்டு வந்த. அதில் என்ன இருக்கு? சாபம் இருக்கு. அந்த சாபத்தினால அவனுக்கு என்ன இருக்கு? குஷ்ட தோஷம் இருக்கு. இந்த இவங்ககிட்ட காணிக்க வாங்கினா அந்த குஷ்ட தோஷம் உனக்கும் வரும்.
இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த வாங்கினீங்கல்ல குஷ்டத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டாரு. ஆகவே கையாசி குஷ்டதோஷமா போனான். சில பொருட்கள் நமக்கு வியாதிகளையும் சாபத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கொண்டு வரக்கூடியதா இருக்கு. ஆகானை போல எடுக்கிறது நம்மளுக்கு அழிச்சா போடும். சிலது வியாதியை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு என்னாகும் 23:10 நீதிமான் மறிக்கிறது போல மறிப்பேனாகன்னு பிழையாம சொல்றான். ஆனா என்னாகும் 22 நம்ம படிக்கும்போது, சரி யோசுவா 13:22 வாசிக்கும் போது, பாலாம் என்கிற அந்த பிழையாம யோசுவா வெட்டி போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணனானா, இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போறதுக்கு வேசித்தனம் பண்ணும்படி மீதியானுடைய குமாரத்தில தூண்டி விட்டு அவங்களோட மோவாபின் குமாரத்திலோட வேசித்தனம் பண்ணக்கூடிய ஆலோசனையை சொல்லி கொடுத்தான். அப்போ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையை கெடுக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி அதனால கூலி வாங்கினான் பாருங்க. அந்த கூலி தான் அவன் சாகிறதுக்கு காரணமாக இருந்தது. எந்த தேவ பிள்ளையை கெடுக்கும்படியாக அதனால ஒரு ஆதாயத்தை ஒருவன் வாங்கி அதனால ஒருவன் ஆதாயம் பார்க்கிறானோ அவன் அழிக்கப்படுவான், சாபம் வரும். யோசுவாவின் புத்தகத்தில் படிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்கா 22:3 நம்ம படிக்கிறோம். யூதாஸ் காரியர், யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் இருக்கு. எப்போ அக்ரிமெண்ட் போட்டு வர்றார், இயேசுவை காட்டி கொடுக்குறேன், நீங்க என்ன கொடுப்பீங்க, 30 வெள்ளிக்காசு தருவீங்களா அப்படின்னு 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு வர சாத்தான் உள்ள வந்துட்டான். மற்ற 27:3-6 வசனம் சொல்லுகிறது என்னவென்று, அவர் மரணாக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டோன்னு அவன் துக்கம் அடைகிறான். அதனால காசை கொண்டு போய் அவங்க கிட்ட ஆசாரியர்கிட்ட கொடுக்குறான். அவங்க ஊம்பாடு எங்களுக்கு என்னங்கிறாங்க. தேவாலயத்தில் கொண்டு போய் வீசுறான். நான்கு கொண்டு செத்து போனா. தன்னுடைய குருநாதருக்கு விரோதமாக நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனால அதனால ஒரு 30 வெள்ளிக்காசு ஆதாயத்தை பார்த்தான். 30 வெள்ளிக்காசு அவன் பயன்படுத்தவும் இல்லை. ஆனால் அது அவன் உயிரை வாங்கி விட்டது. சாபமாய் சபிக்கப்பட்ட மனுஷனாய் போயிட்டான். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். அதனால சோதாம் ராஜாவை பார்த்து சொன்னா, ஆபிரகாம் ஐஸ்வர்யனாக்குனேங்கிற ஒரு சான்ஸ் உனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன். அப்ப நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கி வேணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்கிறோமே, நம்ம என்ன சொல்லணும்னா, உம்மால தான் நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு பேசுவான், தசம பாகத்தை எடுத்து ஒரு நகைச்சீட்டு போட்டீங்கன்னா இந்த வருஷத்துல 1.5 பவுன் நகை எடுத்துடலாம், 2 பவுன் நகை எடுக்கலான்னு பேசுவோம். சில நேரத்தில் இது சர்ச்சுக்கு செய்யறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் சேர்த்து வச்சின்னா உன் வீட்டில் இந்த வேலையை செஞ்சிடலாமேன்னு பேசுவான். ஆனால் இதுக்கெல்லாம் செவி கொடுக்காம நான் கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பான்னு வைராக்கியத்தை வச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. அடுத்த காரியத்தை சொல்லி நான் வேகமாக கடந்து போகிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிற கிரியை, கர்த்தருக்கு கொடுத்தல் என்னது? எபிரேயர் 11:17-18-19 வேதம் சொல்கிறது, ஈசாக்கை பலிபீடத்திலே பலியாக செலுத்தினதன் மூலியமாக அவன் விசுவாசத்தை நிரூபித்து கிரியைகளினாலே அவன் அதை நிரூபித்து காமிச்சான். பாருங்க, ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோழ்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். அப்போ இந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், நமக்கு சேலஞ்சான சவாலான ஆசீர்வாதங்கள் வரணும்னா நாமளும் ஆண்டவருக்கு சவாலான காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. இப்போ என் பிள்ளைகளுக்காக என்னுடைய பெற்றோர் கொடுத்த ஆஸ்திகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவா கர்த்தருக்கு கொடுக்கவான்னு வந்தபோது கர்த்தருக்கு கொடுத்தறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்குவார்னு கொடுத்தேன். இப்போ என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற காலகட்டங்கள் வரும்போது பயங்கர சிரமமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னன்னா நான் சவாலாய் கர்த்தருக்காக நின்றுக்கிறேன், என் பிள்ளைகளை சவாலாய் மாற்றுவாங்க. இப்போ சமீபத்தில் எங்கள் உறவினர் திருமணத்துக்கு போயிருந்தேன். நாங்கள் வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க. என் மக வரல. ஆனால் எங்களை எப்படி அறிமுகப்படுத்தினாங்க தெரியுமா? இவர் திருச்சியில் பாஸ்டராக இருக்கிறாரு, இவர் பொண்ணு சர்ஜனாக இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் அதை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் மெடிக்கல் லைன் இருக்கிறாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன், அதனுடைய மேன்மையை உணர்ந்தேன். சவாலாய் தேவனுக்கு தரும் பொழுது சவாலான நன்மைகளை அவர் நமக்கு தர வல்லவர். ஒரு பையன்தான்
சவாலாய் ஆண்டு கேட்கிற, இது கொடுக்க முடியுமா உன்னால? அவன் கொடுத்தான் பாருங்க. அந்த ஒரு நாளை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நாம அதுல கர்த்தர் நம்மை சோதிச்சு பார்ப்பார். இடத்த கேட்டார், கொடுத்தார், கொடுத்துட்டேன். எங்க இருக்கிற பணத்தையெல்லாம் கேட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த இடத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்று எதுவுமே இல்லை. இப்போ நான் கொஞ்சம் கடன்லையும் கஷ்டப்படுறேன். ஆனா கர்த்தருக்குள்ளே நான் மிகவும் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். ஏன்னா செய்ய முடியாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். அவரும் ஒரு மனிதனும் எனக்கு செய்ய முடியாத நன்மையை அவர் செய்வார்னு விசுவாசி. ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். ஆபிரகாமுக்கு தேவன் அப்படித்தான் திருப்பி கொடுத்தார். அவன் கேட்டதை விட கேடாததையும் சேர்த்து கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்லுது. அதே போல 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறோம். வசனத்தினாலும் நாவினாலும் வேலை செய்யக்கூடாது. எதுல செய்யணும்? கிரியிலே, அன்பிலே நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ஏன்னா பிசாசுகளும் கடவுள் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? பயபக்தியான கிரியை கிடையாது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா கிரியை செய்யுங்க. ஒருத்தனை பார்த்து பசியாறு குளிர்காய் என்று சொல்லி ஆகாரமும் போர்வையும் தரலைன்னா, வஸ்திரம் தரலைன்னா அவன் எப்படி அதை அனுபவிப்பான்? கிரியை செய்யுங்க என்று சொல்றார். ஆபிரகாம் அப்படி ஈசாக்கு விசுவாசனால் பலி செலுத்தின போது தேவன் என்ன செய்தார்? அதை நீதியா எண்ணினார். அங்கே ரோம 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீதியா எண்ணினார் என்பது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் எழுதியிருக்கு. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சவாலாய் கர்த்தர் உங்களிடத்துல கேட்கும் போது நீங்க சவாலாய் அந்த காரியத்தை செய்தா உங்க வாழ்க்கையில சவாலா இருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நம்முடைய சுய ஞானம் சொல்லும், இதை கொடுத்துட்டா வேற இல்லை, என்ன பண்ணுவேன்? யோசி. கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்காத, கொடுக்கறதுக்கு முன்னால யோசின்னு சொல்லணும். ஆனா யோசிக்காம கொடுக்கறது தாங்க சவால். அல்லேலூயா. யூடியூப்ல கொச்சையா பேசுவானுங்க. நான் அவனுக்குலாம் பேச வரல. அவங்களுக்குலாம் இந்த ஆபிரகாமுடைய மேன்மை தெரியாது. தேவன் நம்ம இடத்துல கேட்கிற மேன்மை தெரியாது. ஆண்டவர் ஒன்றும் கஞ்ச பிசினாரி இல்லை கேட்கறதுக்கு, அவன் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறார். அதே போல் நான் உங்களை ஏமாற்றுகிற வஞ்சித்து பிடுங்கிறவன் அல்ல. நான் கொடுத்து உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறேன். அந்த தைரியத்தோடு பேசுகிறேன். நான் யாரையும் வாங்கி வஞ்சிச்சு நான் டெவலப் ஆகணும்னு நினைச்சோன்னு நான் ஊழியம் செய்யலை. அதனால் நான் அனுபவிக்கிறனாலையும் கர்த்தர் செய்கிற நன்மையை கொண்டு சொல்கிறேன். சவாலாய் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணிலையும் கொடு, அந்த இருக்கிற 2 துட்டையும் கொடு, ஒரே பையன் குமாரன் ஈசாக்கையும் கொடுன்னு சவாலாய் கர்த்தர் சொல்வாரானால் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கிற கர்த்தர் சவாலான நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், கிரியைகளோடு கூட கேளுங்கள். அல்லேலூயா. கிரியைகளோடு கேளுங்கள். மகன்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எளிமையான வார்த்தைகள், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்ய வேண்டிய வார்த்தைகள். சில நேரம் சொல்லுவாங்க, விசுவாசிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிட்டுருக்கு, இப்படி ஞானம் இல்லாமல் நடக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எலும்புவார்கள். அவள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் காத்திருந்தீங்களோ, யோபினுடைய பொறுமை, யோபு காத்திருக்குதில் தெரியும். ஆண்டவர் பொறுமையா இருந்தார், யோபு பொறுமையா இருந்தார். ஆனால் கர்த்தருடைய செய்கையின் முடிவு மிக அருமையாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக காத்துட்டேன் ஆண்டவரே, ரொம்ப வருஷம் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, நான் எதிர்பார்க்கிறது நடக்கலையே, என் பிள்ளைகளுக்கு நடக்கலையே, என் குடும்பத்தில் வரலையே, என் வேலையில் மாற்றம் வரலையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலையே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரத்தில் அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் அதிசயம் செய்ய போகிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை வழங்காகிறார். சீக்கிரமாய் கர்த்தர் பதிலளிப்பார். பொல்லாதவராய் நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருந்தால் பரமிப்பதான் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். சமாதானமா போங்க, நம்பிக்கையோடு போங்க. முதல் சொன்ன அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. பயப்படாதீங்க. 2வது கவலைப்படாதீங்க. 3வது இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, அல்லது என்னுடைய பண நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. ஏன்னா உங்க பலவீனத்தின் அடிப்படையில் அல்ல,
அவருடைய பலத்தின் அடிப்படையில் தான் அவர் கிரியை செய்ய போகிறார். ஆகவே நீங்கள் அவருடைய பலத்தை குறித்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஒரு பக்தி வைராக்கியமாக வச்சுங்க. ஆசீர்வதிச்சா ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருங்க, கெட்டு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களோட கர்த்தர் வருவார். கர்த்தர் வர்ற இடத்துலலாம் ஆசீர்வாதம் தாங்கும். கர்த்தர் இல்லாத இடத்துல அது எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும் அது அக்னினால வெந்து அழிந்து போகும், சோதோம் கொமோராவை போல. அது வனாந்திரமாக இருந்தாலும் ஏதேனாய் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஒன்றும் இல்லாமல் இருந்தோம் ஒன்றை உருவாக்குற, இல்லாதவைகளை இருக்கிறவர்களா அழைக்கிற. இன்னைக்கு இல்லை, வீடு இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியான எதிர்கால நம்பிக்கை இல்லை, பணத்தேவைகள் சரியாக சந்திக்கப்படுறதுக்கு வழி இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் நான் தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்கள, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? இல்லாதவர்களை நான் இருக்கிறவர்களாக அழைக்கிறேன் என்று சொல்லி, இதோ இருக்கிறேன் என்பவர், இருக்கிறேன் என்பவர். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்க அப்பா என்னை விசுவாசித்தான், இல்லாததுல இருக்கிறவராக அழைக்கிறேன்னு. இப்போ நான் உனக்கு சொல்றேன், அந்த இல்லாததுல இருக்கிறவரை அழைக்கிற கர்த்தராக நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்றார். இருக்கிறேன் என்பவர் உனக்கு சொல்லுகிறேன் என்று இந்த காலையிலே சொல்லுகிறார். திடமனதான் போங்க. இதை விட என்ன வேணும்? ஆண்டவருடைய இந்த அன்பை விட என்ன வேணும்? நான் உன்னை விட்டு விலகுறதுல, கைவிடுறதுல நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. பணாசை வேண்டாம், போதுன்னு நினச்சிக்கோ, நான் தரும்போது நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம், யுத்தம் செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை கொடுக்குறேன்னு கேட்க வேண்டாம், ஏன் என் தலையில் கட்டுறேன்னு கேட்க வேண்டாம். பொறுமையாக சகித்துக் கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இறக்கிற கிணறாக உங்களை ஊற்று தண்ணீராய் ஊறச் செய்கிறவராய் இருப்பார். மகிமைப்படுத்துகிறார் இருப்பார். உலர்ந்து எலும்பா இருக்கிற உங்களை சேனைகளாய் கர்த்தர் நிறுத்துவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மகிழ்ச்சியோடு போங்க, சமாதானம் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எளிமையான வார்த்தைகள், ஆனால் எங்கள் எலும்புகளிலே பாய்ந்தோடுகிற வார்த்தைகள். ஆண்டவரே கர்த்தாவே, மிருதுவான வார்த்தைகள், அக்னியாய் எங்கள் எலும்புகளுக்குள்ளே எரிகின்ற வார்த்தைகள். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆறுதலான மிருதுவான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவில் பலன் தந்து, தைரியம் தந்து, எங்களை தேற்றுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உமக்காக பரிசுத்தமாய் வாழ வைராக்கியம், இன்னும் உமக்காக உம்முடைய அன்பிலே வளரக்கூடிய வைராக்கியம், இன்னும் கர்த்தாவே உம்மையே நம்பிக்கொண்டு வாழ்கிற ஒரு வைராக்கியம் அது எங்களுக்குள்ளே பெருகுவதாக. இங்கே நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையும் நடந்திருக்கிறீங்க, அவங்க உங்களையே நம்பியிருக்காங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் அவரோடு பேசியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் இனி வரும் நாட்களில், எதிர்காலங்களில் நிறைவேறுவதாக. அவருடைய கஷ்டங்கள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களா அழைக்கிற கர்த்தர் இருக்கிறேன் என்று இந்த காலவழியில் உம்மை நீர் வெளிப்படுத்தினபடினாலே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அற்புதம் நடக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கர்த்தருக்குள்ளே மனம் பூரித்து ஆண்டவரே தேவனுக்காக ஒரு எழும்பி பிரகாசிக்கட்டும். பரிசுத்தத்தில் ஆண்டவரே, ஆத்தும ஆதாயத்தில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஆண்டவரே வல்லமை பொருந்தவர்களாக இவர்கள் எழும்பும்படியாக என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஜெபிக்கிறோம். நம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, ஆறுதலினால் நிரப்புங்க. இப்போ பயப்படாம ஆண்டவரே, கவலைப்படாம, சந்தேகப்படாம, பக்தி வைராக்கியமா கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பாங்கிற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு, கிரியைகளோடு கூட கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்க ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அவனமாய் செய்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு பரிசுத்த ஆவிக்கு ஒப்புக்கிறேன். காத்துக்கொள்ளும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவாங்களை மறுவார். ஆமாம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷம் அது நம்ம அனைவரோடும் உலகம் சகல பரிசுத்தங்களோடும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. God bless you.